ஒருத்தர் இருக்கிறத நீங்கள் பார்க்காம எங்கெங்கேயோ சுற்றிட்டு இருக்கீங்க. அதுதான் பிரச்சனை. அதுதான் ஒரு உயர்வு இல்லை, அதுதான் ஒரு மாற்றம் இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கடவுள் எங்கே இருக்கிறார்? ஒரு சின்ன குழந்தை வந்து சொல்லிச்சான், கடவுள் எப்படிப்பட்டவர்? அவர் பெரியவர், ஆனால் அவர் சின்னவர். அப்போ பெரியவர் சின்னவர் எப்படிமா நீ சொல்ல விரும்புகிற அப்படின்னு கேட்குறப்ப, வானம் அவரது சிங்காசனம், பூமி அவருடைய பாதபடி. அவ்வளோ பெரிய தேவன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவருக்கு அதிகாரம் கொடுத்து அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இயேசுவை சொந்த ரட்சகராக யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டாங்களோ அவர் மாம்ச சித்தத்தினாலும் புருஷனுடைய சித்தத்தினாலும் ரத்தத்தினாலும் பிறவாங்களோ அவங்க தேவனால பிறந்தவங்களாம். தேவனால பிறந்தவங்க பாவம் செய்ய மாட்டாங்களா, சத்துரு அவனை மேற்கொள்ள முடியாது. தேவனால பிறந்தவங்க பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியாகவே அவங்க இந்த பூமியில வந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்ப யாரெல்லாம் இயேசுவை தன் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டாரோ அவருக்குள்ள ஆவியானவரே நீங்க எனக்குள்ள வாங்கன்னு சொல்லும்போது அந்த ஆண்டவர் வந்து என்ன பண்ணா, வானம் அவருடைய சிங்காசன பூமி அவர் பாதப்படியா இருக்கிற அந்த இயேசு தன்னை சுருக்கி கொண்டு அப்படியே ஆவியா நமக்குள்ள வந்தாராம். அந்த குழந்தை சொல்றது சரிதாங்க. அல்லேலூயா. இப்ப ஒரு வல்லமையில ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஜெபம் நம்ம செய்யற ஜெபம் கர்த்தருடைய சித்தத்தின்படி இருக்கும். அந்த ஜெபத்துக்கு கட்டாயம் பதில். சோ அப்படி ஒரு ஜெபத்தை நம்ம பார்க்க போறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் உற்சாகமா இருக்கீங்க? ஹல்லேலூயா. நல்லா கவனமா கேட்டுக்கோங்க. இன்னைக்கு கொடுக்குற வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிடும். நான் இந்தியாவில இருந்து வந்திருக்கேன், உண்மைதான். ஆனா வந்து நான் சும்மா ஏதோ வரலன்னா வரல. நான் ஆண்டோட ஜெபம் பண்ணேன். நான் எங்க போனோம், எங்க நிக்கணும், எல்லாம் நீங்க சொல்றபடி தான் நான் நடப்பேன் அப்படி சொல்லி தான் வந்திருக்கிறேன். அப்புறம் நான் விசேஷமானவனா ஒரு பக்கமா இருந்தாலும் நீங்க ரொம்ப விசேஷமா உங்களை சந்திக்கும்படியாக நீங்க ஆண்டவரை கொண்டு வந்திருக்கீங்க. அல்லேலூயா. போராட தேவையில்லை, கவனமா கேளுங்க. நீங்க இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே ஆவியானவர் உங்க மேல வருவார், உங்களுக்கு வந்து அனல் மூட்டுவார். நீங்க கத்தலாம், சிரிக்கலாம், அழலாம், எதுவும் பண்ணலாம், விடுதலையோட நீங்க இங்க ஆராதிக்கலாம். அல்லேலூயா. உணர்வுல நீங்க கட்டுப்படுத்தணும்னு அவசியம் கிடையாது. அல்லேலூயா. அப்ப இங்க பாருங்க, தேவனுடைய திட்டம், தேவனோட ஊழியத்தை செய்யறது, தேவனுக்காக வாழணும்னா எப்படி தெரியுங்களா? நீங்க வாழ தேவையில்லை, அவரை வாழ விடணும். நீங்க அதுதான் பிரச்சனையா இருக்கு. அது தெரியாம இருக்கிறாங்க ஜனங்கள். பக்கத்துல சொல்லுங்க, சத்தியத்தை அறிஞ்சுக்கோ, சத்தியம் உன்னை விடுதலையாக்குன்னு சொல்லுங்க. என் பிள்ளை சத்தியத்தை அறிஞ்சுக்க பிள்ள சொல்லுங்க. சத்தியத்தை அறிஞ்சுக்க பிள்ள நீ விடுதலையாயிருவ பிள்ள, போராட தேவையில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு எறும்பு வந்து கடவுள்கிட்ட போய் கேட்டான். எறும்பு கடவுளை கேட்டவனே, கடவுளே இந்த யானை பலம் எனக்கு வேணும், யானையை போட எனக்கு பலம் வேணும். உடனே என்ன, ஐயா கடவுள் வந்து இயற்கையை அவர் உண்மையில் அப்படி இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதமா செயல்படுற தேவன் தான். ஆனா ஒரு உறுப்பினர் இருக்கு. அப்ப எறும்பை போய் அவர் யானையை மாற்ற முடியுமா? முடியாது. ஆனா ஒண்ணு செய்யறேன், அந்த யானைக்குரிய பலத்தை நான் உனக்கு தரேன். உன்னை யானையா மாற்ற முடியாது, ஆனா அந்த யானைக்குரிய பலத்தை என்னால தர முடியும். என்னன்னா அந்த யானைக்குள்ள இருக்கக்கூடிய ஆவிய எறும்புல வச்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன், யானை செய்ய வேண்டிய வேலையை செய்யும். அதே போல தேவனால நீ நானும் அழைக்கப்பட்டவர். உனக்குள்ள இருக்கக்கூடிய தேவனுடைய ஆவியை நீ பார்க்க தொடங்கிட்டேன்னா அந்த ஆவியால நீ ஊழியம் பண்ணுற ஸ்ரீதாகல நீ ஒரு பெரிய தீர்க்கதரிசியா இருக்க. நான் வந்து லாஸ்ட் டைம் வரும்பொழுது ராஜேந்திரன் ஒரு தீர்க்கதரிசிங்க, ராஜேந்திரன் ஒரு தீர்க்கதரிசி. எனக்கு இந்த ராஜேந்திரன் தீர்க்கதரிசியை பற்றி ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருந்தார். அப்போ எனக்கு நான் லாஸ்ட் டைம் வரும்பொழுது எனக்கு யாருமே இங்கே தெரியாது. நான் ஆண்டவர் நீ போன்னு சொன்ன பிறகு அந்த சத்தத்தை கேட்டு நம்முடைய ஆண்டவர் பேசுகிறார். தெரியுமா அவங்களுக்கு? பேசுகிற தெய்வம் நம்ம தான் அவர் கூட பேசுறது இல்லை. நீ கொஞ்ச நேரம் பேசி பாரு, அதுக்கப்புறம் நீ பேச மாட்டா, அவர் பேசிக்கிட்டே இருப்பார். அப்போ இப்படிப்பட்ட அவரை பற்றி நான் நிறைய காரியங்களை நான் கேள்விப்பட்டேன், நான் விசாரித்தேன். அப்புறம் ஆண்டவரே என்னையே இந்த ஸ்ரீலங்கா தேசத்துக்கு ஒரு தீர்க்கதரிசியா கொண்டு வாங்க, நான் உனக்கு கொண்டு வரேன். அந்த அபிஷேகத்தை நீ வருகிற நாட்டில் மற்றவங்களுக்கு நீ கொடுக்கணும். இன்னைக்கு வந்து பெரிய பெரிய தலைவர்கள், பெரிய பெரிய காரியங்கள், இந்த தேசத்துல நிறைய காரியங்கள் இருந்தாலும் அதை சரி பண்றதுக்கு ஒரு தீர்க்கதரிசிங்க தேவை. அவருடைய கண்கள் உலாவி கொண்டிருக்கு, அவருடைய வல்லமை விளங்க பண்ண முடியாத உலாவி கொண்டிருக்கு. ஒரு நபர் போதுங்க ஸ்ரீலங்கா தேசத்தை தலைவர்களா. ஒரு யோசேப்பு கொண்டுதான் உலகத்தையே ஆசீர்வதிச்சார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸோ உலகத்தை கலக்கிறவங்க உள்ளதா இருக்கிறீங்க. என்ன இங்கேயும் உங்க கையில பரிசுத்த வேதம் இருக்கு. இந்த வேதத்தை தேடாமா அங்க எனக்கு அற்புதம் கிடைக்குமா, அவர் தலையில கை வைப்பாரா, இங்க போலாமா. பக்கத்தில் பரிசுல அசிங்கமா இல்லை உனக்கு? பக்கத்தில் பரிசுல அசிங்கமா இல்லை? உனக்குள்ளேயே அற்புதம் செய்யறவர் வச்சுக்கிட்டு அவரை பார்க்காம அங்க அசிங்கமா இல்லை உனக்கு? அல்லேலூயா. அல்லேலூயா. அவங்கள சொல்லுங்க, அவங்கள சொல்லிட்டு
அல்லேலூயா. இப்ப இங்க பாருங்க, நான் சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் அவரால் பெற்ற அபிஷேகம் உங்களில் தங்கி நிலைத்து இருக்கிறது. யாரால இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட நீங்க அவர் நாமத்தை விசுவாசித்து எனக்கு அபிஷேகம் பண்ணு சொன்னது, அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள வந்துருச்சு. அவருக்கு எல்லாமே தெரியும். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், எல்லா காலங்களும் அவருக்கு தெரியும். உன் வியாதியை எப்படி சுகப்படுத்த முடியும், உன் பிள்ளை எங்க இருக்கான், எப்படி இருப்பான், என்ன இது தெரியாம அவரை பார்க்காம அழுதுகிட்டு இருக்குது. என் பிள்ளையோட எதிர்காலம் எங்க, எப்படி என் வாழ்க்கை. நிறைய பேர் போவாங்க, இப்போ பாஸ்டர் ஜாப்